ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு விவி குக்கிங் ஸ்பாட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அசத்தலான ஹோட்டல் ஸ்டைல் சால்னா. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 ஸ்பூன் சோம்பு, மிளகு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் கசகசா, 6 முந்திரி பருப்பு, 1 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 1/2 கப், 1 பெரிய வெங்காயம் ஸ்லைஸா நறுக்கினது, 3 தக்காளி ஸ்லைஸா நறுக்கினது, 1/2 கப் துருவின தேங்காய், கேரட் பீன்ஸ் 1 கப், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 6 பச்சை மிளகா நீளமா நறுக்குனது, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி பருப்பு, கசகசா, சோம்ப ஊற வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் குக்கர்லேயே செய்ய போறேங்கிறனால குக்கர் யூஸ் பண்றேன். ஸோ அதில் ஆயில் ஊற்றி மிளகும் ஏலக்காவும் சேர்த்துக்கிறோம். அது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கிட்டு துருவின தேங்காய் அதையும் சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காய் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல எண்ணெய் ஊற்றி கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு, ப்ரௌனா வதங்கி வர அளவுக்கு வதக்கணும். அது வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்க்கிறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். அது வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு மீதி எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா வதக்கணும். இப்ப இந்த டிஷ்க்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் சேர்க்கலாம். நான் இங்கே கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க பட்டாணி சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், மீல் மேக்கர் கூட இதில் சேர்த்துக்கலாம், இல்லை காயே இல்லாமல கூட பண்ணலாம். இப்போ புதினா சேர்த்துக்கலாம். வாங்க இப்ப மிக்சர் ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே வதக்கின மிக்சர், அது கூட இஞ்சி பூண்டு, எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா, ஏற்கனவே ஊற வச்ச கசகசா, முந்திரி, சோம்பு, இந்த மிக்சருக்கு தேவையான சால்ட் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம் பேஸ்டா. இதை கொதிக்க விடுறதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். சால்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கிறதுனால. இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் இப்ப அரைச்சு வச்சிருக்க விழுதை நம்ம சேர்க்க போறோம். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இப்ப இந்த மிக்சர் ஆட் பண்ண அப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம விசில் விட்டு இறக்க போறோம். சோ மூடி ஒரு விசில் விடணும். ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சால்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் மிதக்க ஹோட்டல்ல தர மாதிரியே இருக்கு. இது மேல கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணீங்கன்னா அசத்தலான ஹோட்டல் ஸ்டைல் சால்னா தயார்.
இது ஒரு அசத்தலான சைட் டிஷ். சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கு கூட நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல அடிக்கடி இதையே செஞ்சு தர சொல்லுவாங்க. காய்கறி இல்லாட்டியும் பரவாயில்ல, இது எம்டியாவும் செய்யலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.